வணக்கம், வெல்கம் டு ஸ்டாக் பெஸ்டிங் சேனல். ஒரு எக்ஸ்ட்ராடினரி Q3 ரிசல்ட் கொடுத்த ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன நம்பர்ஸ், எப்படி இருக்குது ரிசல்ட்டு, டெக்னிக்கலாக என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ டேரெக்டாக ரிசல்ட்ஸை போய் பார்க்கலாம். screener.in போய் பார்க்கலாம். இங்கே போய் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலும், இல்லைன்னா இங்கே பாருங்கள் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா டைப் பண்ணாலும் சரி, இல்லைனா அதனோட கோட் SCI இதை டைப் பண்ணாலும் உங்களுக்கு ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வரும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக்கோடைய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் பார்க்கலாம். அவங்க எல்லாருக்கும் நிறையா தெரிஞ்சிருக்கும். நாம் அதுக்குள்ளே போக போகிறதில்ல. நம்ம டைரெக்டாக வந்து Q3 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றத இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் போய் பார்க்கலாம். இதில் எல்லா பேராமீட்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். சேல்ஸ், எக்ஸ்பென்சஸ், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ஸ், அப்புறம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், பிஃபோர் டேக்ஸ், ஏர்னிங் பர் ஷேர் எல்லாத்தையும் இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா, போன குவார்ட்டர் கம்பேர் பண்ணலாம். முக்கியமாக இயர் ஆன் இயர், கடந்த வருஷம் இந்த டைமில் என்ன நடந்துச்சு, இந்த வருஷம் நடந்துச்சுன்னு கம்பேர் பண்ணி இதை நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ சேல்ஸ் எடுத்துப்போம். போன குவார்ட்டரில் 1339 கோடி, இந்த குவார்ட்டரில் 1612 கோடி. குவார்டர் ஆன் குவார்ட்டரும் நல்ல இன்க்ரீஸ் தான். இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2024 1316 கோடியிலேருந்து 1600 கோடி வந்திருக்கு. சபை இன்க்ரிமெண்ட். நீங்கள் அப்படியே இந்த சைட்டில் போயிட்டு நீங்களும் இதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம இதை வாசித்தோன்னா இருக்கிறத வாசிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ சேல்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம டைரெக்டாக வந்து அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கலாம். ஓபிஎம்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். இந்த ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியம். இப்போ டிசம்பர் 2024 அவங்க மார்ஜின் வந்து 27% ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுருந்தாங்க. ஆனால் டிசம்பர் 2025 அது வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 80% கிட்ட இன்க்ரிமெண்ட் ஆகி ஒரு 42% வந்து உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. அதாவது 100 ரூபாய்க்கு அவங்க சேல்ஸ் பண்ண 42 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வருது. அதான் வந்து 42% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் சொல்கிறது. இது நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் ஒரு முக்கிய காரணம். அடுத்தது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 427 கோடி. நம்ம நெட் ப்ராஃபிட் பார்ப்போம். டேக்ஸ் கழிச்சுட்டு உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் 405 கோடி. இதுவே டிசம்பர் 2024 76 கோடி. கிட்டத்தட்ட 436% வந்து இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4 மடங்கு வந்து கூடியிருக்கு. 76 கோடியிலிருந்து 405 கோடிக்கு வந்து வளர்ந்துருக்காங்க, ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதே போன குவார்ட்டரில் 189 க்ரோர்ஸ் பண்ணவங்க இந்த குவார்ட்டரில் 405 க்ரோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபைனான்ஷியல் இயர் எடுத்திங்கன்னா 3 குவார்ட்டர், ஜூன் 25, செப்டம்பர் 25, டிசம்பர் 25, இந்த 3 குவார்ட்டர்லையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த குவார்ட்டரில் தான் அதிகமான வருவாய் ஈட்டியிருக்காங்க. அதாவது நெட் ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் 354 க்ரோர்ஸ், செகண்ட் குவார்ட்டரில் வந்து 189 க்ரோர்ஸ் கம்மியாக இருந்தது. தேர்ட் குவார்ட்டரில் அது விட்டதும் சேர்த்து 405 கோடியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம நோட்டபிளான பாயிண்ட்டு. அதாவது இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 76 க்ரோர்ஸில் இருந்தது 405 க்ரோர்ஸ் கிட்ட வளர்ந்துருக்கு. இதனால் அவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 8 rupees 69 paisa, 8.69க்கு இது வளர்ந்துருக்கு. இது வந்து டிசம்பர் 24 ₹1.62 இருந்துச்சு. இது 8 ரூபாயாக வளர்ந்துருக்கு ஏர்னிங் பர் ஷேர். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ட்ரெமெண்டஸ் க்ரோத். 8 times வந்து EPS வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய வேல்யூவேஷன் இப்போ வந்து அதிகமாகும். இந்த குவார்டர்லி ரிசல்ட்டை கணக்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கு February 9 மண்டே மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னா வெரி எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. இதான் அதனோட சார்ட்டு, டே சார்ட்டில் இருக்கும். இங்கே பாருங்கள், February 9 ஒரு பெரிய கேப் அப். அதாவது போன ஃப்ரைடே February 6 221 ரூபாயில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் வந்து 249 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி கடைசியாக வந்து இன்ட்ராடேயில் 266 வரைக்கும் போயிட்டு க்ளோசிங்கில் 265, கிட்டத்தட்ட ₹1 தான் கம்மியாகி ஹையோட க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19.59% வந்து வளர்ந்துருக்கு. 19% ஒரே நாளில் ஜம்ப் அடிச்சிருக்கு இந்த ஸ்டாக். ஸோ இதனுடைய காரணம் என்னன்னா, நம்ம Q3 ரிசல்ட்டு ஃப்ரைடே பப்ளிஷ் பண்ணது தான். மண்டே வந்து நல்லா கேப் அப். அது இல்லாமல் நிஃப்டியும் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்ததுனால, ரெண்டும் சேர்ந்தாப்புல வந்ததுனால இந்த ஸ்டாக் வந்து செம தூக்கிருச்சு. ரைட். இப்போ இது வந்து அடுத்த லெவலுக்கு தயாராகுதா அப்படின்னு நம்ம கேள்வி போட்டிருந்தோம்.
எதில் தம்ப்நெயில்ல. சரி, இப்போ அது வந்து ஒரு சின்ன குயிக்காக ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துட்டு நம்ம பண்ணிடுவோம். இப்போ டே சார்ட்டில் இருக்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள், இதோட அதிகபட்சம் வந்து 384 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து மேலே போச்சு. என்னைக்குன்னா ஜூலை 24ல். இப்போ 1.25 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் இந்த இடத்துக்கு வரலை. ஓகேங்களா? சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய வந்து ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருந்திருக்குன்னா 279. இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. இப்போ நான் அதை கொஞ்சம் திங்க் பண்ணி காட்டுறேன். ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருந்தது. ஏன்னா 279 நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஏன்னா பல டைம் வந்து ஆகஸ்ட் 24 இங்கே ஒரு வாட்டி வந்துச்சு. இங்கே பாருங்கள், ஜூன் 24, பிப்ரவரி 24, ஜூன் 24, ஆகஸ்ட் 24, இங்கே நிறைய வாட்டி தடுமாறி தான் இது ஒரு சூப்பரான ஒரு லெவல். இந்த லெவல் வந்து இப்போ சமீபத்தில் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. எப்போல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அக்டோபர்லேருந்து அக்டோபர் 25, நவம்பர், டிசம்பர் ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சைட்வேஸ் வந்து இது ஃபார்ம் ஆகி போயிட்டு இருந்தது. இந்த சைட்வேஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நவம்பர் 21, நவம்பர் 21 நவம்பர் 2025 பிரேக் டவுன் ஆகி கீழே வந்துச்சு. கீழே அதனோட சப்போர்ட் லெவலுக்கு வந்து 197, 200 ரேஞ்சுக்கு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபார்ம் ஆகி 236, இந்த 200, அதாவது 197 ரூபாயிலிருந்து 237 ரூபா, இந்த 20% ஜோனில் தான் இது அங்கேயும் இங்கேயுமா ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு சைட்வேஸ் மாதிரியே நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இங்கேருந்து பாருங்கள், இந்த நம்ம நவம்பர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ இந்த லெவலுக்கு வெளியில் போய் கேப் அப் ஆகி இன்றைக்கி ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, February 9. ஸோ இப்போ நமக்கு எதனா சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்றைக்கி இருக்கிற கரண்ட் அவங்களோட ஏர்னிங்ஸை பொறுத்து, இபிஎஸை பொறுத்து அவங்களோட வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கான வேல்யூ மார்க்கெட் வந்து கொடுக்கும், ஆஃபர் பண்ணும், அதாவது ஹார்டர் பண்ணும். இப்போ இது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் இது மேலே போச்சுன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 278, 79. அங்கே வந்து ஒரு இங்கேருந்து ஒரு 6%க்கு வெளியில் தள்ளி இருக்கு. ஓகே, அதிகபட்சம் இங்கே போவோம். இந்த லெவலில் பிரேக் ஆனால் தான் இது பழைய லெவலுக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்கு 20% ஏறினதுனால டெஃபினட்டாக நாளைக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் செல் ஆஃப் கண்டிப்பாக வரும். இந்த இடத்துல வாங்கியிருந்தவங்களாம் நாளைக்கு கொஞ்சம் இங்கே கொஞ்சம் விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நிஃப்டியை பொறுத்த இருக்கு, இன்னைக்கு நிஃப்டி நல்லா ட்ரேட் ஆனதுனால நாளைக்கு சின்ன ஒரு ட்ராபேக் வந்துச்சு அப்படின்னா இது கொஞ்சம் ப்ளஸ் செல் ஆஃப் கொஞ்சம் இந்த இடத்துல தடுமாறும். ஓகே, இப்போ இண்டிகேட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா இது கீழே வரும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஃபண்டமெண்டலி வந்து ஓகே, இது நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் லாங்கர் டேர்முக்கு ஒரு பெரிய லெவல் ஒரு 350 ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாலுமே, ஷார்ட்டர் டைமில் இந்த குறுகிய காலத்தில் வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கீழே வரும் அப்படின்னு தான் சொல்லுது. இப்போ அதுக்கான விஷயங்களை பார்ப்போம். இது ஒரு கிளாஸ் தான், ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நல்லா தெரியும், இது நம்ம சேனல் ஃபுல்லாகவே வந்து ஒரு லேர்னிங் கண்டென்ட் தான். அதனால் பொறுமையாக பாருங்கள், நீங்கள் கற்றுப்பீங்க. இப்போ வந்து ஒரு இந்த ஆர்எஸ்ஐ எடுத்துக்கோங்களேன். இப்போ ஆர்எஸ்ஐ எடுத்திங்கன்னா உச்சத்துக்கு வந்துருச்சு, 70 கிராஸ் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கொஞ்சம் மேலே நான் சொன்ன மாதிரி ஒரு 4 to 5% அதிகபட்சம் போயிட்டு 279.80 இது ரிவர்ஸ் ஆகி கீழே வரும். ஓகே, ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து இன்றைக்கி நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க, இல்லை நாளைக்கு பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஓகே, ஸோ டெக்னிக்கலாக ஷார்ட்டர் டேர்முக்கு கீழே தான் வர வாய்ப்பு இருக்குது. பட் லாங்கர் பீரியடுக்கு 350 வரைக்கும் போகலாம், பேஸ்ட் ஆன் த கரண்ட் வேல்யூவேஷன் தி ஏர்னிங் பர் ஷேர் அட் திஸ் மொமெண்ட். சரிங்களா? ஸோ டெக்னிக்கலாக வந்து இது கீழே வரும் அப்படின்னு தான் ஆர்எஸ்ஐ சொல்லுது. இப்போ வந்து எல்லா இண்டிகேட்டர்ஸ், நீங்கள் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, எதை வச்சு பார்த்தாலுமே நமக்கு அதுதான் சொல்லுது. இப்போ போலிஞ்சர் பேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளியில் போயிருக்கு, கொஞ்சம் மேலே போனாலும் கண்டிப்பாக இட் ஹஸ் டு கம் டவுன், வந்து தான் ஆகணும், திரும்ப கீழே வரும். இந்த ஸ்டாக் நீங்கள் ஏற்கனவே ஹோல்டு பண்ணிங்கன்னா இப்போ நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும். உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங்க்கு உங்களுக்கு நல்ல டைம். இல்லை நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நிறைய போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது எந்த எந்த நீங்கள் எடுத்தாலும் சரி, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் கொஞ்ச நாளைக்கு மேலே இருக்கும். ஓகே,
ஸோ அடுத்தது MACD பார்க்கலாம். மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் இது பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 டேஸ்க்கு மேலே போயிட்டு திரும்பி கீழே வரது வாய்ப்புகள் இருக்குன்னு தான் இதுவும் சொல்லுது. ஆனால் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது இப்போதைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெக்னிக்கலாக இதான் சொல்லுது. பர்சனலாக நானுமே இந்த ஸ்டாக் வாங்கியிருந்தேன். ஒரு ஷார்ட்டர் பீரியடில் நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். இங்கே எனக்கு ஒரு நல்ல 28% ப்ராஃபிட் வந்துச்சு. ஐ பேக் த ப்ராஃபிட் டுடே. அதனால் நான் இந்த ஷேர் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட்லாம் பண்ணலை. நான் எப்படி இதை அனலைஸ் பண்ணி இதை கரெக்டான டைமில் நான் கேப்சர் பண்ணி இன்றைக்கி கரெக்டான டைமில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னுடைய டெக்னிக்கல் நாலேஜ் தான். இந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணுன்னா கமெண்ட்ஸில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் கிளாஸ் டெக்னிக்கல் கிளாஸ் எடுப்பேன். நான் ஒரு பெய்டு கிளாஸ் தான். அந்த மாதிரி கிளாஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களை கனெக்ட் பண்ணுறேன். மற்றபடி இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி. லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெக்னிக்கல் கிளாஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.